வணக்கம். ராமதாஸ் கூட்டிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நேற்று பார்த்தோமேனால் பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு தற்பொழுது நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. பாமக பொதுக்குழுவில் காலி இருக்கை போட்டு ராமதாஸை அவமதித்து விட்டதாகவும் அன்புமணி மீது தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நேற்றே இது குறித்து பார்த்தோமேனால் மூத்த தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் ஒரு தீர்மானமாகவும் வாசித்திருந்தார். இருந்தவர்களுக்குத்தான் பார்த்தோமேனால் காலி இருக்கை போட்டு ஊதிபத்து கொளுத்தி வைப்பார்கள், அது போன்ற ஒரு ஐயாவை அவர்கள் அவமதித்து இருக்கிறார்கள் என்று நேற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் ராமதாஸ் நடைபெற்ற பொதுக்குழுவே இல்லை எனவும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 16 விளக்கங்களை கேட்டும் குற்றச்சாட்டுகளை குறித்தும் விளக்கம் அளிப்பதற்கும் தற்பொழுது அவர்களுக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நோட்டீஸிற்கு பதிலளிக்கவில்லை என்றால் சட்டப்பூர்வமாக பார்த்தோமேனால் எதிர்கொள்வதற்கும் ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த மோதல் போக்கு தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி பார்த்தோமேனால் மகாபலிபுரத்தில் இந்த பொதுக்குழுவை பார்த்தோமேனால் அன்புமணி ராமதாஸ் கூட்டியிருந்தார். இதில் மேலும் ஓராண்டுக்கு பார்த்தோமேனால் பொதுக்குழுவின் பார்த்தோமேனால் தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீடிப்பார் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி கூட்டிய பொதுக்குழுவே செல்லாது எனவும் அவர் ஓராண்டுக்கு தலைவராக நீடிக்க முடியாது எனவும் தற்பொழுது நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமகவின் நிறுவன தலைவரும் அதே போன்று தலைவரும் பார்த்தோமேனால் ராமதாஸ் மட்டுமே என்று கூறியும் நேற்று ஒரு முக்கிய தீர்மானத்தினை பார்த்தோமேனால் திண்டிவனத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு குழுவில் ராமதாஸ் தரப்பு நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த 16 கேள்விகளுக்கும் பார்த்தோமேனால் விளக்கமளிக்க கோரி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் காந்திமதி அவருடைய மகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கட்சியின் நிர்வாகிகள் பார்த்தோமேனால் அவருக்கு வீரவாளையும் பரிசீலித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அன்புமணிக்கு பதிலாக தன்னுடைய மகளை முக்கிய பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கு ராமதாஸ் தற்பொழுது காய் நகர்த்தி வருகிறார். ராமதாஸ் செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவ்வளவு பிரச்சனைகளும் முடிந்துவிடும். ஒருவேளை ஏற்ற மறுத்து தொடர்ந்து இது போன்ற செய்து வருவதால் கட்சி விரோத நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என ஏற்கனவே அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்க நிலையில் தற்பொழுது இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது அன்புமணி தரப்புக்கு கூடுதல் நெருக்கடியையும் அளித்திருக்கிறது. இதை அன்புமணி தரப்பு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.